ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்மளோட வாய்ஸ் ஓவர் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் கூகுளில் போய் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்றத டைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஒரிஜினல் வாய்ஸ் மாரி தமிழ் வாய்ஸ், இங்கிலீஷ் வாய்ஸ் நீங்கள் எப்படி வேணும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வாய்ஸில் நிறைய எக்கச்சக்கமான ஒரிஜினல் வாய்ஸ் மாரியே பேசுகிற அளவுக்கு நிறைய வாய்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வாங்க நான் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். கூகுளில் ஃபஸ்ட் கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண பிறகு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் ஃபஸ்ட்டு வர்ற இந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணி உள்ளே போனோடனே இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட் நீங்கள் கூகுள் இமெயிலெலாம் லாகின் பண்ண சொல்லும். நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இப்படி வருது. நீங்கள் லாகின்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுத்தையும் டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கண்டினியூ கொடுத்த பிறகு கீழே இருக்கிறத பாருங்கள். இதுங்க எல்லாத்தையும் கீழே டர்ன் டெக்ஸ்ட் ஆடியோ வித் ஜெமினின்னு இருக்குது பாருங்கள். மைக் போட்டிருக்கு பாருங்கள். கீழே 4ஆவதாக இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணால் 2 ஸ்பீக்கர்ஸ் காட்டும். இதில் 2 ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா. அதில் மேலே இருக்கிறதுல பாய்ஸ் வாய்ஸையும் கீழே இருக்கிறதுல கேர்ள்ஸ் வாய்ஸையும் பொண்ணு பேசுகிற மாதிரியும் இந்த மாதிரி இதில் கொடுக்க முடியும். நம்ம 2 வாய்ஸ் வச்சு நம்ம ஒரே வீடியோவுக்கு நம்ம ஒருத்தவங்க கொஷின் கேட்குற மாதிரி இன்னொருத்தவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி 2 வாய்ஸ் வச்சு இதில் நம்மளால் எடிட் பண்ண முடியும். மேலே ஸ்டைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அது அவங்க எப்படி பேசணும் அந்த மாதிரியானது அதில் போட்டிருப்பாங்க. அதில் டெக்ஸ்ட் ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இதே இருக்குது பாருங்கள். இது வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ, ஒருத்தவங்க மட்டும் பேசுகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். மல்டி ஸ்பீக்கர் ஆடியோவில் 2 பேர் பேசுகிற மாதிரி வச்சுக்கலாம். மேலே அந்த ஸ்டைல் இன்ஸ்ட்ரக்ஷனில் அதில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும், விடுங்க பார்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ChatGPT கேட்டிங்கன்னா அது எந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு வேணுமோ ஸ்டைல் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் டெக்ஸ்ட் அதுவே இருக்கட்டும், விடுங்க. நீங்கள் கீழே இப்போ வந்து இந்த ஸ்பீக்கர் 1 மட்டும் தான் இதில் இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கூகுள் நான் கோபைலட் வச்சுருக்கேன். கோபைலட் சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் இப்போ லைன் ஸ்டோரி அப்படின்றத போடுறேன். நீங்கள் ChatGPT ஜெமினி இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அதை யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு கோபைலட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைன் ஸ்டோரி தமிழ்னு போட்டோன்னு நிறைய ஸ்டோரி வந்துச்சு. முக்கியமாக நீங்கள் ஏஐயில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். இது நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ண பிறகு ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் சரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த டெக்ஸ்ட்டுன்றதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் மல்டி ஸ்பீக்கர் ஆடியோ ஸ்பீக்கர் 1ல் ஸ்பீக் 2லேயும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்பீக்கர் 1ன்றது சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோவை நான் யூஸ் பண்ணுறேன். இதில் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த பாருங்கள் சைடில் நிறைய வாய்ஸ் காட்டுது. இதை பாருங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வாய்ஸ்ன்னு கீழே காட்டுது பார்த்தீங்களா, வாய்ஸ்ன்றது அதை டச் பண்ணால் நிறைய வாய்ஸ் வரும். இல்லை ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரி சூப்பரான வாய்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு லெவலில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே அது இந்த மாதிரி ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் உடனே வந்துடும். பாருங்கள், இப்போ பேசும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு எடிட் வேணும்னா நீங்கள் CapCutல போட்டு இந்த வாய்ஸ் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எடிட்டிங் ஆப் ஒரு யூஸ் பண்ணிக்கங்க. காட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி பெரும் சிங்கம் வாய்ஸ் ஓவர் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கங்க. வேட்டையாடி உணவாக மான், குரங்கு போன்ற விலங்குகளை பிடித்து சாப்பிடும். ஒரு நாள் அது வயிற்று வலியால் மிகவும் களைப்பாக இருந்தது. வேட்டையாட முடியாமல் ஒரு மரத்தின் கீழ் படுத்துக்கொண்டது. அப்போது ஒரு சின்ன முயல் அந்த வழியாக வந்தது. சிங்கத்தை பார்த்ததும் பயந்து ஓட முயன்றது. ஆனால் சிங்கம் அதை அழைத்து, நான் இன்று வேட்டையாட முடியவில்லை, தயவு செய்து என்னை சாப்பிட உன்னை கொஞ்ச நேரம் கழித்து அழைக்கிறேன் என்றது. முயல் சிரித்துக்கொண்டு, நீ என்னை சாப்பிட வரும்போது நான் வேறு இடத்தில் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஓடி. மான், குரங்கு போன்ற விலங்குகளை பிடித்து சாப்பிடும். ஒரு நாள் அது வயிற்று வலியால் மிகவும் களைப்பாக இருந்தது. வேட்டையாட முடியாமல் ஒரு மரத்தின் கீழ் படுத்துக்கொண்டது. அப்போது ஒரு சின்ன முயல் அந்த வழியாக வந்தது. சிங்கத்தை பார்த்ததும் பயந்து ஓட முயன்றது. ஆனால் சிங்கம் அதை அழைத்து, நான் இன்று வேட்டையாட முடியவில்லை, தயவு செய்து என்னை சாப்பிட உன்னை கொஞ்ச நேரம் கழித்து அழைக்கிறேன் என்றது. முயல் சிரித்துக்கொண்டு,
நீ என்னை சாப்பிட வரும்போது நான் வேறு இடத்தில் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டது. அப்போது சிங்கம் உணர்ந்தது, சாமர்த்தியம் என்பது பலத்தை விட மேலானது. இந்த கதையின் நெறி என்னவென்றால், சாமர்த்தியம் இருந்தால் பெரியவர்களையும் வெல்ல முடியும். நீங்கள் குழந்தைகளுக்கான இன்னும் கதைகள் வேண்டுமா? காய்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் நீங்கள் ஏஐயில் போட்டு எடுக்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாய். இந்த டெக்ஸ்ட்டில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே, வீடியோ ஃபினிஷ். நெக்ஸ்ட் வீடியோ. பாய் காய்ஸ். எப்படி வா